தரணியெங்கும் தமிழரின் பிம்பம் உங்கள் டிவிஆர். கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி. தம்பி நீ இப்ப வார அவ வீட்டுல ஒரு வேலையும் செய்யல, எல்லாம் நான் தான் செய்து கொண்டு இருக்கிறேன். சொல்றீங்க நீங்க உண்டு மனசியதான் என்ன நடந்தது? அவ எந்த நேரம் ஒரு போன், இந்த போன் அடிக்கிற சத்தம் தான் கேட்கும். ஆனா போனை கொண்டு கடன்னு தான் கோகல கலோன்றதான் கேட்கும். மிச்சம் என்ன கதைக்கிறாவோ ஆரடிச்ச வேணும் தெரியாது உங்களுக்கு. தம்பி நீ வர்ற நீ வேலையால விடக்கிட அந்த போனை செக் பண்ணி பேர நேரம் இந்த நம்பர் என்ன நம்ம எனக்கு நேரம் இல்லை தெரியுதா? நான் வேற வேற நோடப்படுத்துறது அங்கே நேரம் எனக்கு பாக்க தெரியாடாப்பா. அது என்ன ரீடைலோ இன்னொன்னு சொல்லினா எனக்கு அது ஒண்ணும் தெரியாது. என்ன பட்டுடா நீ ஒன்னும் சொல்ல மாட்டேன். என்னமா நீங்க வீட்டுக்கு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாம நீ எனக்கு காட்டித்தான் வந்து பக்கத்து வீட்டு அவ எல்லாம் சொல்றா ஏதோ இல்லாம எல்லாம் அமர்த்தி பாக்குறதான் கம்ப்யூட்டர். அது சரியடா, எந்த நேரமும் இந்த கம்ப்யூட்டருக்கு போறா படப்பட ஏதோ ஏபிசிடி மாதிரி கிடக்கு, அதை தட்டுறா. அது கீபோர்டு எனக்கு என்ன தெரியும், அதை தட்டுறா. புறவு பார்த்தா அதுக்கு முன்னாலே செய்கிறா. நான் போனோட என்ன மாமி வேணும் என்று கேட்கிறா. நீ ஒன்றும் கவனிக்காத. இவ்வாறு எனக்கு விளங்குகிறது விஜயம். இவ்வளவு நேரம் மருமகளை பற்றிய கதைக்கிறீர்கள், என்ன மாமி என்று கேட்டவுடன் எனக்கு விளங்குச்சது உங்க பஞ்சாதியை பற்றிய கதைக்கிறீர்கள். ஐயோ நான் நேரம் பக்கத்து வீட்டு பிள்ளைய பற்றி கதைக்கிறீங்களாக்கு மட்டும். அது இப்ப நடக்குது பல்லவி. என்ன வாசிப்பு இருக்கோ ஒரே புத்தகம் வாசிக்கிறது. அங்க சமையல் ஒன்றும் இல்ல, அங்க சாப்பாடு டைமுக்கு இருக்காது. தம்பி வேற போறான்னு சொன்னா அது ஒன்றும் இல்ல. அங்க ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிறத சூடாக்குவா. அவன் பாவம் வேலையால வாரவன், சுட சுட குடுப்பமண்டு அந்த எண்ணம் இல்ல. தெரியுது வேனே எடுக்கிறது சுத்துறது வாரது, இதுதான் வேலை. என்ன தம்பி நீ விடுவிடுன்னு சொல்ற? நீ இப்ப திருத்தாமல இப்ப திருத்த போற. சரி இந்த நாட்டுக்கு வந்தா கொஞ்சம் காலத்துல இப்படித்தான் எல்லாரும் வந்த நாட்டுக்கு வந்தேன்னு சொல்லாத, முதல்ல திருத்த வேணும். பிறகு விட்டியோ எத்தனை பேர் உனக்கு என்ன தெரியும்? நீ வேலையும் வீடு மாட்டிட்டு சரியாத்தான் இருக்கு. அந்த மாமி வேற என்றால் மாமி என்றால் அப்படியே எடி பிள்ளை. நீ மாமி என்றால் அப்படியே இந்த அகராதியில எழுதின மாதிரி அச்சொட்டா நடவுங்க மகனை கூட்டி. இப்ப இங்க உணர்ந்து வச்சு ஒரு மருமோடு இல்லாத நேரத்துல வச்சு ஒன்றா லிஸ்டிக் பண்ணப்படுது. வாசிக்கிறா, புத்தகம் வாசிக்கிறா. மற்றது என்ன கீபோர்ட், அது நல்ல காலம் அது உனக்கு விளங்காம விட்டு வீட்டுல கதைக்க நேரம் இல்ல, கதைக்கவே இல்லாத அம்மா இருக்கிறதுல சொல்லி கொண்டிருக்க என்ன நடக்குது. நீ கதைச்சு போடாத, பஞ்சாதியோட கதைச்சு போடாத. அம்மா தான் இன்டர்மீடியட். நான் இப்ப கிளாஸுக்கு போகணும், கம்ப்யூட்டர் கிளாஸ். அவன் தம்பிய கேட்டனா அவன் சேர்த்து விடுறான்னு சொன்னவன். நானும் பழக போறேன். அம்மா பழையனா தானே தெரியும் வீட்டு நடக்குது. இது பேஸ்புக் சொல்லி சொன்னா அதுல எல்லாரும் படங்களை முகம் இருக்கு. அதே பாக்குறா ஏதோ சாட்டோ இன்னும் எல்லாம் கதைக்கிறான். அவன் சொந்தக்காரையும் பார்த்து இப்படித்தாண்டா எனக்கு தெரிஞ்சவன மகள் சொந்தக்காரன் உனக்கு. இப்ப நான் இது இதுல என்னன்னு சொல்றது? இப்ப அன்னையும் இருக்கிற சொல்றேன். நல்ல வடிவா விளங்குது, நல்ல வடிவா விளங்குது. இந்த மாமிய கண்டால் ஊரிலே ஆமிய கண்டுட்டு ஓடுற மாதிரி இந்த மருமகள் மேல ஏன் ஓடினம் என்று இப்ப விளங்குது. அந்த அகஜாதியில எழுதின ஒரு மாமி இங்க இருக்கு, இங்க இருக்கு. பிள்ளை எடி பிள்ளை நான் தெரியாம கேட்கிறேன். நீ ஊரில நல்ல பண்பா வளர்ந்து கிளம்பி இங்க வந்தேன்.
சரி, உனக்கு உன்ற மகனிலே ஒரு அன்பு இருக்கு இல்லை என்று சொல்ல இல்லை. எல்லா தாய்மாருக்கும் ஒரு மகன் மேரிலே ஒரு 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 % கூட அன்பு இருக்கு. அதை நான் மறுக்க இல்லை, வேண்டாம் என்று சொல்ல இல்லை. அதுக்காக வேண்டி இன்றைக்கும் உன்ற கண்ட்ரோல்ல தான் மகன் இருக்கணும் என்று நிற்கிறது மகா தப்பு. நீ பிழையான வழியில போற. அப்படி இந்த வயசுல பேரனை நீ வடிவா ஸ்டைலா வழி அன்றைக்கு கண்டனே நான் மோல் இந்த மோல்ல நீ முன்னுக்கு இருக்கிற, இவர் பக்கத்தில் இருக்கிற, அப்ப மருமகள் வேற இல்லையோ. அவ பின்னுக்கு தான், நான் தான் தம்பியோட முன்னுக்கு இருந்து போறேன். அம்மா கொஞ்சம் ரூட்ல தெரியும், சில அம்மா சொல்லி கொண்டிருப்பேன் எங்க போறேன். அம்மா சொல்ற ரூட்டு தான் நான் கார் ஓடலாம். அம்மா திருப்பண்ணா திருப்பணும், லெஃப்ட் ரைட்னா ரைட். அம்மா சிக்னல் பண்ணும், பிரேக் அடிக்காதுன்னா போய்கொண்டே இருக்கணும். தம்பிக்கு நான் தான் அப்ப கார் எல்லாம் பழகி கார் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். நான் முன்னுக்கு இருக்காம அவவே முன்னுக்கு இருக்கு. அம்மா என்ன லைசன்ஸ் இருக்கு இல்ல? இல்ல, அம்மா லைசன்ஸ் எடுத்துட்டா, மாமி லைசன்ஸ். அவ லைசன்ஸ் இன்டர்நேஷனல் லைசன்ஸ். இது இன்டர்நேஷனல் மாமி. அங்க ஆமி, இங்க மாமி. அப்ப அந்த பிள்ளைய பெத்த அது என்ன வைத்த எரியும் சொல்லுங்க பாப்போம். அதையும் ஒரு பிள்ளை ஒரு உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இல்ல, அதான் இல்லடா பொம்பளை பிள்ளை வேற எங்கேயும் இருக்கிறோம். ஆனா நாங்க என்ன சொன்னா லோக்கலுக்கு அங்க போன் லைன் இருக்கா, அவுட் கோயிங் இன்டர்நேஷனல் கால் இல்லையா? நம்ம வீடு இருக்கு லைன் இல்ல இல்ல வீட்டு இல்ல போல. நீங்க எல்லாம் அந்த பின் நம்பர் யூஸ் பண்றீங்க. ஏன் குலமே இப்படி ஒரு கொலவரியில தெரியுது. அப்ப திருத்த வேணும் மருமக்களை திருத்தணும். நான் என்ன அவங்க என்ன கூடாதுக்கே சொல்றேன். தம்பி நீ வேலையை போன வீட்டுல என்ன நடக்குதுன்னு தான் நான் சொல்றேன். அத நீங்க சொல்லியே நீ ஒரு ஆம்பளை உனக்கு பொறு எல்லாம் வளர்ந்துதான் இருக்கு. ஆனால் ஒரு தன் நம்பிக்கை இல்லை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உனக்கண்ட ஒரு சுய புத்தி. அம்மாவை எதிர்க்க சொல்லி நான் இங்க சொல்ல நீங்கள் என்ன வந்து குடும்பத்துல இன்னும் தம்பியை பிடிக்க போறீங்களோ? பிடிக்கிறது இல்ல. எந்த மூத்த புள்ளி என்ன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை அன்பா வளர்த்துனான் என்ன. அப்ப அவ இந்த மகனுக்கு நல்ல வடிவா எல்லாத்தையும் செய்தான். நானே அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். வேண்டாம் என்று சொல்ல இல்லை. ஆனா நீ இடைக்குள்ள பூந்து அதுகளை வாழ விடாமல் ஒரு கேம் விளையாடுற. எனக்கும் விளாங்குது. தம்பி நான் உண்ட நல்லதுக்கு சொல்றேன், நீ கொஞ்சம் பொருள். உந்த சேட்டையில விடாதேடி, சரியோ? அதுகளை டிசைட் பண்ணி அதுகளை வாழ விடுங்க. அது பிள்ளைக்கு பாதை தெரியும். அதை முன்னுக்கு இருந்தினா தானே பாதையை அது பாக்குறதுக்கு. இது இடையில நீ மாதிரி இருந்து கொண்டா என்னண்டா அது பிள்ளை வாழ. அம்மா என்ன சொல்றீங்க? சகுனி நான் அம்மா என்ன, அவன் தம்பிய கேளுங்க எப்படி நான் என்ன வளர்த்தேன். அம்மா எல்லாம் வெள்ளன கோப்பி எல்லாம் எனக்கு வேலைக்கு போகும்போது நம்ம கோப்பி எல்லாம் வாசல்ல வச்சு ஒரு நாளை கோப்பி ஊத்தி அவதான் கொண்டு தருவா. மனசி ஊத்தும் அம்மா தான் கொண்டு வந்தாரு வாசல் ஊத்துறதுதான் அவ. தம்பிக்கு நான் தான் அவ அடுப்போடதான் அவன் நிக்கிறா. இதுக்கும் பார்க்க ஒரு கேட்டரிங் சர்வீஸ ஹயர் பண்ணி இருக்கலாம். ஐயரை அம்மி மிதிச்சு அருந்ததை பார்த்து ஒரு கேட்டரிங் ஆளுக்கு தாலியை கட்டி இருக்கலாம். அம்மா தான் கேட்டரிங் இருக்கா வீட்டை உண்மையா தெரியாம கேக்குறேன். தாலி கட்டிக்க நீ கட்டினியோ இல்ல அம்மா வாங்கி அவ கட்டினோ? நான் சொல்லேங்க அவன் கட்டினான். அம்மா தான் பின்னுக்கு முடிச்சுக்க சுரையெல்லாம் பூட்டி விட்டுறான். நான் வேற ஒரு தெரியும் விடையில. நீங்க இந்த ரிமோட்டை கையை விட மாட்டீங்களே. ஒரு நாளைக்கு மறந்தும் மறவாமலும் இந்த ரிமோட்டை எங்கேயும் வைக்கும் போவன். அவன் சம்பளம் வேலைக்கு போய் இந்த காசை அப்படியே என்னட்டு தானே உணர்ந்தான். நீ அப்படி பழக்கி நீ கொடுக்குற அங்க பஞ்சாதி. நீ எந்த வேலை போறாண்டாவது தெரியுமே பஞ்சாதிக்கு. அவங்க வேலையை போறான்னு தெரியும் எந்த கம்பெனி என்னன்னு. பிள்ளை வந்து அம்மாவில மட்டுமில்லை உண்மையிலேயும் தான். உங்களை வந்து பொத்தி பொத்தி வளர்த்து கடைசியா நீங்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பஞ்சாதி என்றா முதல் உரிமை பஞ்சாதிக்குத்தான், வேற ஒருத்தருக்கும் இல்லை. அம்மாவை ஒதுக்க சொல்ல இல்லை. கணவனும் மனைவியும் சேர்ந்து உண்டா ஓடுறதுதான் வாழ்க்கை, அதுதான் வண்டி. இடைக்குல மூன்றாவது ஆள் வந்துச்சோ ஓடுறதோ அங்கே ஓடுறதோ நடுவால போறதோ என்று தெரியாமல் 4 துண்டா கிழிஞ்சு போகும் வாழ்க்கை. ஒன்று சொல்றேன், நீங்கள் இடையில கணக்கா இருக்கணும். இது இடையில அவையில விடுங்கோ. அவன் எந்த மகன் இதுக்காண்டி எழுதி முத்திரை ஓட்டுறது இந்த மகன் என்று சொல்லி அவன் எந்த மகன் பிள்ளை. நான் சுகந்தி மாமியார் பேர் எழுத போகுது இல்ல, உண்ட பேரைத்தான் அதுல போட போகுது.
உன்ன பேரு தான் உன்னை நம்பிதான் வந்திருக்கு. பேரை போடத்தானே வேணும். உன்னை நம்பிதான் அது வந்திருக்கு. உன்னை நம்பி வந்த பிள்ளைய இப்படி போட்டு ஒரு அடக்குமுறையா வச்சிருக்கிறது சரியும் இல்ல? தெரியாம அவனுக்கு அவனுக்கு வேன் எடுத்து கொடுத்துருக்கான். அவ போய் வாரா எல்லாம் சாப்பிடுற நடக்க விடுறீங்க எல்லாம் செய்யறோம். அம்மா சொல்றேன் செய்யும். அம்மா சொல்றேன் அவ செய்வா. அது பிரச்சனை இல்ல. கடவுளே, நீங்கள் சாப்பாடு கொடுக்கறதும் இருத்துறதும் எழும்புறதும் பெரிய வீடும் காரும் வாகனமும் இல்லே ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மன நிம்மதிக்கு தேவையானது. நீ குழப்பறணும். இப்பதான் உனக்கு காத்த உள்ளுக்க விட்டு உனக்கு உன்னை கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துல விட்டு பிள்ளைகளை என்னென்று பராமரிக்கிறது, பிள்ளைகளுக்கு எப்படி பால் கொடுக்கிறது அந்த புருஷன் மேருக்கு பழக்கிற மாதிரி உன்னை கொண்டு போய் பழக்க வேணும். என்னென்று பஞ்சாதியோட எப்படி அன்பா பழகிறது. எப்பயாவது நீங்க சாப்பிட்டீங்களோ, நீங்க இன்றைக்கு வடிவா இருக்கிறீங்க, நாங்கள் படத்துக்கு போறவே படத்துக்கு அவரங்க நான் தான் இப்ப ஏதோ என்ன பிரசாந்த் படம் வந்து நீங்க எடுத்த டிக்கெட் தான் கடைசியா பின் சீட்ல விட்டேன்னா பின்னுக்கு வேற யாரும் வந்து இருந்துருவாங்க. இல்ல அந்த விட மாட்டோம். பக்கத்துல அம்மா நான் முன்னுக்கு இருந்து நல்ல வடிவா தம்பி அதால போ அங்க விட வடிவா நான் சொல்றேன். நான் சொல்லட்டும், நீ வந்து ஒரு நாம்பன் மாடு, ஒற்றத்திருக்க மாடு தம்பி அண்ணன் என்ன நாம்பன் மாடாமோ எந்த புள்ளிய மட்டும் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீ அப்படித்தான் நடக்கிற. இந்த ஊரில நாம்பன் மாடுகள் வந்து சவுக்காலை அடிக்க அப்படி எப்படி போகும். அது இதுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அம்மாக்கு முன்னுக்கு நாம்பன் மாடு கதைக்காங்க. இல்ல இல்ல, நீ பெரிய பெரிய கம்பீரமான பெரிய பெரிய சிங்கம் இல்ல அசிங்கம். இப்படி வாழ்றதை விட வாழாம விடலாம். நான் சொல்றத கேள், விளங்குது? உனக்கண்டு ஒரு வாழ்க்கையை அமைச்ச நீ உண்ட வாழ்க்கையை நீ பார்க்கணும். அம்மாவே வடிவா வச்சிரு இல்லைன்னு சொல்லல பிள்ளை. நான் சொல்றது கேக்குறீங்க? எந்த ஒரு குருவும் எந்த ஒரு லீடரும் தனக்கு அடுத்ததா ஒரு சீசரை வளர்க்காமல் போறாரோ அதுதான் அவர் செய்யற முதல் துரோகம். தன்னுடைய வித்தைய வேற ஒரு சீசனுக்கு காட்டி கொடுக்காம எவன் இருக்கிறானோ அவன் தான், அதுதான் முதல் பாவம். நீங்கள் அப்படித்தான் இப்ப செய்யற. நான் நீ அதான் செய்கிறேன். நீ அவனை வாழ விடாமல் நீ எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ், எல்லாத்துக்கும் ஒரு சமைக்கிறதுக்கும் எல்லாம் டேஸ்ட் பண்ணி அது சரியில்லை. அவ சமைச்சு வைப்ப நான் தான் தம்பி போட்டு கொடுக்குறேன். போட்டு கொடுக்கல டேஸ்டா அது நான் தான் பார்க்கணும். அவனுக்கு சின்ன உழைப்பு கூடினா அவன் பாவம் என்ன பாவம் என்றால் அதை பாக்குறதுக்கு பஞ்சாதி இருக்கு. சரியோ கோப்பி நாளும் வளர்த்து போட்டு முந்தநாத்து வந்து அவ பாக்குறதோ முந்தநாத்து வந்த அப்ப நீ புள்ள நீ கடைசி இப்ப வரைக்கும் உங்க மாமியார உனக்கு மனுஷனுக்கு நானெல்லாம் இந்த கையால சமைச்சு கொடுத்தது. பெரியாம்பியோ பெரியாம்பிய சமைச்சு கொடுத்து நீ நான் வடிவா பக்குவமா செய்து கொடுத்தேன். அதுதானே நடந்தது பிள்ளை. ஏண்டா இந்த பிள்ளை மாமியார் அங்க மெட்ட மகனோட போய் இருக்கிற சரியா இருக்கிற அவ. அதனால இவருக்கு அந்த மாமியின் வருத்தங்கள் துன்பங்கள் தெரியாது. நீ உம்மோட மகனை வளர்த்த உடனே மகனை இந்த நேரமும் பொத்தி வச்சிருக்கோம் நினைக்கிறது உலக மகா பாவத்தில். அப்பமா இல்லையா உங்களோட நீங்க கல்யாணம் கட்ட? அப்பமா இருந்து வாடா. நான் மனுஷனுக்கு நல்ல வடிவா நல்லவா சொட்டு சொட்டா டேஸ்டா சமைச்சு கொடுத்தேன். கொஞ்சமா நல்ல வடிவா சமைச்சு அவ இந்த கறியோ பாத்துட்டு கொஞ்சம் உப்பு போடு, இது கொஞ்சம் புளிகாரா போடு சொல்றேன். ஆனா இல்லன்னா வீட்டு அப்பா என்ன பாத்தீங்கன்னா நான் அப்படி கோயிட்டா இருக்கேன், அப்படித்தான் அப்பா கோயிட்டா இருப்பேன். நீங்க பரம்பரையா ஒரு நாம்பன் கம்பெனி இல்ல நாம்பன் சொல்லாது. சவுக்கால அடிச்சா போகும், நீ இல்லண்டா நிக்கும். பரம்பரையா அப்படியே கையில இல்லையம்மா அவள் என்ன சாரி என்று கேட்ட பச்சை கலர்லாம் கடையை போனாலும் வலிப்பு வந்தது. பச்சை போர்டர் போட்டு சாரி நேரம் இந்த காய்ச்சிட்டு புட்டுக்குள்ள தானே மாத்திக்கொண்டு தீரா
இப்ப நீ கொண்டே கொடு, நீ கொண்டே கொடு, ஆசைப்பட்டவன் நீ பிள்ளைய கொண்டே கொடு, நீ அது ரெண்டும் நல்ல நல்ல சீலை நீ கொண்டே பிள்ளைய கொடு. உண்டாடா எனக்கு தாண்டா உண்டு இல்ல நீ கொடுக்காத நீ கொண்டே கொடு. ஏமா வேணும் சாரியெல்லாம் கிடக்குதானே வீட்டு இப்ப ஏதோ சரசு பூசியாண்டு வேற அங்கட அதுகளுக்கு கட்டவனும் கொண்டா என்னட்ட அவ எவ்வளவு சாரியை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கொண்டேன். சரி விடுங்க சாரியை வாரா கனாலம் வேண்டிய தானே இந்த ஆளும் சும்மா எதுக்கு நடக்க வேண்டியதானோன்றது அன்னைக்கு தெரியாம விடு பேந்து இல்ல 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 நீ கொண்டே கொடு, நீ கொண்டே கொடு. உங்களுக்கு கிடக்குதானே வீட்டு அதை கட்டுங்க நேரு கிடம்பு அண்டைக்கு போனோம் அப்ப நீ அடுத்த நாள் போய்க்க எனக்கு புது சொன்ன மாதிரி சரி பாப்போமா. சரியா போச்சு. கடவுளே, இது இப்ப நீங்கள் உங்களோட வயசையும் போக விட மாட்டீர்கள். நீங்கள் அதுக்கு அந்த மருமக்களுக்கு யாரி கட்டி கொண்டு நில்லுங்க. பார்க்க தெரியுது எனக்கு. என்ன பார்க்க தெரியுது? உடுப்பு, நகைகள், பொட்டுகள், மினுக்கல்கள், குழுக்கள் இந்த மகன் மனுஷன் எல்லாரும் சேர்ந்து எனக்கு படித்தோம். எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு அபிஷேகம் செய்து கொண்டு இருப்பினும் நீங்கள் கண்ட்ரோல் ரிமோட்டை வச்சு அமர்த்தி கொண்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் டிவியில அமர்த்துறது, பிறகு மருமகள் அமர்த்துறது. சரி, அது சரி. உங்களுக்கு பேர பிள்ளைகள், குழந்தை குட்டி, பூச்சி புழுக்கள் அதுகள் என்னது அவசரம்? அது கிச்சா கிச்சா கிச்சாடோ பேருந்து வந்து கிராண்ட்மா அம்மம்மா எந்த வயசும் போய் எந்த வேலையை செய்யற பேக்ரவுண்ட் எல்லாம் என்ன நீ கிராண்ட்மா விட்டியால சிச்சி அது இப்போதைக்கு வேண்டான்னு நான் தான் சொன்னேன். தம்பி கொஞ்ச நாள் பொறுத்து எல்லாம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் விரட்ட மாட்டேன். அதை பிளான் பண்றது நீங்கள். அது நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் நீங்கள். அப்ப எனக்கு விளங்குது. இப்ப கல்யாணம் கட்டின புது தம்பதிகள் இந்த பிள்ளைகளை போஸ்ட்போன் பண்றதுக்கு காரணம் இங்க கிராண்ட் மாமர் ஆக விருப்பம் இல்லாத ஆட்கள் இங்க இருக்கணும். அதுக்கு மூல காரணம் இங்க இருக்கு. இப்ப விளங்குது எனக்கு. வயசு காட்டும் இல்லோ அதை காட்ட விட்டுறாதீங்க. நீங்கள் இப்படி ஆயிடுங்க. சின்ன வயசுல பிள்ளை வைத்தா பிற்காலத்துல நல்ல உண்மையாது. என்னடாப்பா வெள்ளன குழந்தை குட்டிகளை பெற்றாத்தான் அருவாசி வாழ்க்கை. அந்த குழந்தை குட்டிகளை வளர்க்கிற சந்தோஷத்துல போ. நீ இப்படியே திரிஞ்சு கொண்டு கடைசியா ஓண்டு நிக்க போற நடு ரோட்டுல உனக்கு ஒன்றும் விளங்குது இல்ல. ஐயோ கடவுளே, இது யார் படைச்சான், யார் வளர்த்தான், செருக்கு வளர்த்ததான் அது சொல்றியா? ஐயோ கடவுளே, உனக்கு மண்டைக்கு அழிவு இல்லையாடாப்பா. நீ கல்யாணம் கட்டி நீ உண்ட வாழ்க்கையை நீ பார்க்கணும். என்றைக்காவது ஒரு அம்மா முறையோடு செய்யக்கூடாதுதான் அம்மாவை முறை சொல்லி இல்லையாடாப்பா. கடவுளே, உங்களுக்கு அப்பர் சும்மா இல்ல, அப்பர் சொல்லிக்கொண்டு இருக்க தனக்கு ஒரு பேர பிள்ளையதான் அம்மா வேணா அப்படிதான் நான் அதை செய்ய முதல்ல ஒன்று பிள்ளை சொல்லி போட்டேன். நீ கொஞ்ச நாளைக்கு உனக்கு டாக்டர்கிட்ட காட்டி முன்வரிசையில 4 பின்வரிசை கீழ்வரிசையில 4 கலட்டி நான் சொல்றது நீ மருமகளை கூப்பிடைக்க அதுக்கு என்ன பேர் புஷ்பவதி என்று கூப்பிடுவேன். அப்படித்தான் செய்வேன் போறேன். அவன் தம்பி ஒரு நாளும் செய்வான். அவன் தம்பி செய்ய மாட்டான். செய்தாத்தான் இப்படியான மாமிமார் இந்த உலகத்தில இருந்து திருந்துவிடும். இந்த உலகத்துல திருந்துவிடும். ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டி உன்னிட்ட ஒப்படைச்சா நீ அதை அன்பா ஆதரவா வச்சிருக்கணும். வாழ்க்கையை அனுபவிக்கணும். நீ எப்பயாவது அனுபவிக்கப்பட்டீங்களோ இல்ல. கோப்பியுத்துறது நீர், கொடுக்கிறது நீர், எல்லாம் நீர் செய்து கொண்டிருந்தால் இது என்ன? இது தாம்பத்தியம், என்ன திருமணம், என்ன வாழ்க்கை? அப்படியே அவதானே ஊத்துறான். இவ்வளவு துரோகம் செய்யறேன் நினைச்சுப்பேன். சாரி கொண்டு போய் இந்த மாதிரி விட்டா இந்த முறை உங்களுக்கான அந்த சாரியை கொண்டு கொடு. அதை கொடு. மற்றது நான் சொல்றேன். ஆமா கொஞ்சம் இருமா, சொல்றது கொஞ்சம் இருங்க, என்ன கேட்டு செய்வோம். சாசா கதையை விடு, சரியோ? இப்ப நான் சொல்றேன் மேனே, நீ கேள், சரியோ? இப்ப நீ பஞ்சாதிய இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க, வடிவா இருக்கிறீங்க, நீங்க சமைச்சதை சாப்பிட இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அந்த அன்பை உணர்ந்துப்பேன். அது ஒரு தென்றல் காத்து மாதிரி வருமாடு. அதுதான் வாழ்க்கையின் ஆரம்பம். தனியா படத்துக்கு கூட்டிட்டு போ. நீ நீ ஒரு ட்ரிப் பண்ண கூட்டிட்டு போறான்னு பிளான் பண்ணி இருக்கிறீங்களோ? அது போதான் போவேன். ஏனம்மா அப்பா வீட்டு தனியா இருக்கா? நீங்க இருங்க, அப்பா இருப்பேன், நான் வருவேன். நான் அவனோட முன்னுக்கு இருந்தா அவனுக்கு அது செய்யணும், அது எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அது நான் நெவிக்கிற வேண்டிட்டு நீங்க கொஞ்சம் வீட்டை குவாய்ட் ஆயிருங்க. நான் ஒரு சாப்பாடு செய்யலாம் சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு டெப்பன் டெப்பனா கண் துறக்க நீ இழுத்து மூடுற, பேசாம இரு. உனக்கு புராணம், பெரிய புராணம் இல்லாட்டா ராமாயணம் ஒரு புத்தகம் என்ன கிடக்கு வாங்கித்தார குந்தி இருந்து படி. எனக்கு நீ படி. நீ ஒரு ட்ரிப்புக்கு போ,
பெஞ்சாதிய மட்டும் கூட்டிக் கொண்டு போ. அதுக்கு பிறகு வந்து நீ திருந்தி வேஷம் அப்பான் விளங்கும். அம்மாவை மரியாதை இல்லாம நடத்த சொல்லி நான் சொல்லவே இல்லை. ஆனா இப்படியான மாமி மேல திருத்த வேணும் என்றதான் என்னுடைய நோக்கம். சரியோ? நீ வந்து தனிய போற, தனிய வாழ பழகுற, அதாவது பெஞ்சாதியுடைய அன்பாரு தஞ்ச கடமை. நீங்கள் எல்லாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமா நடக்கும். ஆமா, அந்த டாக்ஸ் ரீஃபண்ட் எடுத்த காசு இருக்குல்ல, தாரீங்களா மாருக்கா? கியூபா போறது டிக்கெட் எடுக்கணும், கியூபா போகணும். அத வேற கார்டுகளும் போட்டு கிரெடிட் கார்டு அவன் நம்ம பின் நம்பர்ல இருந்து எல்லாமே எனக்கு தான் தெரியும். ஆமா, அவர் கணக்கான கேட்டு அவர் கியூபா போகணும்னு சொல்லி நம்பர்ல இருந்து முன் நம்பர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் என்னதான் வச்சுக்கிறேன், பக்குவமா வச்சிருப்பேன். என்ன இது இப்படியான மாமியால கூட அடிச்சு அதுக்குள்ள வச்சு லாக் பண்ணணும். கூட அடிச்சு சாப்பாடு ஸ்டேட்மென்ட்ல என்னதுக்கு $300 வித்ட்ரா பண்ண பியூட்டி ஸ்பால போய் வித்ட்ரா பண்ணணும். அதுதான் நான் அந்த பேசலண்ட் எல்லாம் செய்யணும் தான். இப்ப மூவாம பரவாது பேசல் எல்லாம் அவளும் கேட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு பேசல் செய்யணும்னா ஹோம் டிப்போவில் போய் ஒரு மக்கி வந்து பூசுங்க. உங்களுக்கு இந்த வயசுல பேசல் செய்யணும். மருமகள் வந்து முகம் மணிவா வேற வயசு போ அண்ணே இல்ல அண்ணன் இவ சிதறத பார்த்துதான் அவளும் கேட்டவள் ஒருக்கா எனக்கு ஒருக்கா செய்யறது கூட்டிட்டு போங்கன்னு. ஒண்ணும் இல்ல போயிடுற காட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் என்ன செய்ய கடவுளே சுதந்திரமா வாழுங்கடாப்பா. இது ஆம்பளையா வாழுங்க. மீச முளைச்சா மட்டும் ஆம்பளைன்னு நினைக்க கூடாது. தெரியும்? மீச முளைச்சா மட்டும் ஆம்பளையல் இல்ல. அப்படி என்றால் கரப்பாம்பூச்சியும் ஆம்பளை என்று சொல்லும். என்ன நீங்கள் வந்து ஆம்பளையா வாழ்ந்து காட்டுங்க. சரி. ஆமா மாமா, அந்த பேஸ்மெண்ட் கேக்குறீங்களா? ஒரு போய் நாங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரோம். நீங்க அப்பாவோட கொஞ்சம் வீட்டுல இருங்க அமைதியா. இவங்க பேஸ்மெண்ட் இருக்கிறாங்க, நீ மேல் வீட்டுல சிறு. அது வீடு மாவட்ட பேர்ல எழுதியாச்சு. நான் மோட்கேஜ் கட்டுறேன், மாவட்ட பேர்ல இல்ல வீடு பட்ட மாதிரி தான். ஒன்றும் இல்ல. இப்ப நீ வந்து லீவ் எடுக்கிற, ஒரு பெரிய வெக்கேஷனுக்கு போற. சரி. ஆமா நீங்க ஆமா ஆமா சொல்றத கேளுங்க கொஞ்சம். ஆமா அந்த மனுஷன் நல்ல இதான் நம்ம சொல்லுவோம். ஒரு பாவம் எவ்வளவு வீட்டுக்காரங்க அந்த உடுப்பு சாப்பாடு எல்லாம் போட்டு இல்ல நீங்க போட்டு தர்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றேன். கொஞ்சம் விடுங்கம்மா. பிள்ளைய பிரிக்க போறீங்களே நீங்க? பிரிக்கிற இல்ல, பிள்ளைய நீத்தான் வாழ வைக்க போறேன். ஆனா உனக்குரிய மதர்ஸ் டே என்று கொண்டாடுகளை பாப்பு குழந்தை தருதுகள், உங்களை மதரா மதிக்குதுகள். நீங்கள் இப்படி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மதத்தை கொண்டாடாங்க. இப்படியும் மாமி மேல இருக்காதேங்க. சரியோ? தயவு செய்து அதுகளை வாழ விடுங்க. மற்றவைக்கு உதாரணமா நடவுங்க. நான் சொல்றத கேட்கிறியோ? நீ வெக்கேஷன் எடுக்கிற, போற, தனியா போற, நீயும் இந்த வைஃபும் மட்டும் போகிறீங்க. சரியோ? சந்தோஷமா இருந்துட்டு திருப்பி வரைக்க உனக்கு கலர் விளங்கும். இவ்வளவு நாளும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்தனே, நீ கலர் டிவி விளங்கும், எல்லாம் விளங்கும் உனக்கு. ஓகேண்ணா, பிரச்சனை இல்ல. நான் அவளை கூட்டிட்டு போறேன். சரியோ? கியூபா தான் முதல்ல எங்கிட்ட பயணம் போறேன். அம்மா குழப்பாதீங்க ப்ளீஸ். சொல்றது கேளுங்க. இந்த வளமையா நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். இந்த முறையா ஒருக்கா கேளுங்கம்மா நான் சொல்றது. சரி சரி. என்ன அப்படியே அமைதியாயிரு, பேசாம விட்டு பாப்போம். மனம் இல்ல, ஆனால் என்ன செய்யறது? நீ நான் சொல்றத கேள். நீ போற, திருந்துற, இந்த உலகத்துக்கு நீயும் வாழலாம், தனிச்சு வாழலாம். அன்பை கொடுத்து அன்பை எப்படி எடுக்கிறதுன்றதை நீ காட்டவன். சரி, செய்து காட்டு. சரி, ஓகே. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை, அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை, அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி மதவெடி.